ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் ஸ்லீவை ஃபஸ்ட்டே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை ரெண்டாக ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க. லைன் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இப்போ ஸ்லீவ் நீளம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு மேலே ஒரு இன்ச், கீழே ஒரு இன்ச்சு, மேலே ஒரு இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ணதுலேருந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா அதில் பாதியில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி வச்சதுக்கப்புறமா நான் பேப்பர் கேன்வாஸ் எடுத்துருக்கிறேன். அதை இந்த மாதிரி ஷேப்பாக கட் பண்ணி ஒரு கிளாத்தில் வச்சு அயரன் பண்ணி எடுத்துருக்கிறேன். அயரன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதில் நம்ம இப்போ தையலுக்காக ஒரு மடித்து தைச்சதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு விட்டுருப்போம் பாருங்கள். அதை நம்ம இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அதில் அந்த சென்டரில் இதை வச்சு 2 பக்கமாக பின்னு குத்தி எடுக்க போகிறேன். பின் குத்திக்கிறேன். பின் குத்தினதுக்கப்புறமா இப்போ நம்ம மிஷினில் ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி அந்த ஷேப் வர இடத்துல அப்படியே ஊசியாக குத்தி அதுக்கப்புறமா திருப்பிக்கலாம். இந்த மாதிரி வளைவு வர இடத்துல இந்த மாதிரி குத்திக்கோங்க. ஊசியை குத்திட்டு அதுக்கப்புறமா திருப்பி நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எவ்வளவு 1/4 இன்ச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா அதே 1/4 இன்ச்சில் நம்ம முடியாது வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். எந்த அளவில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோமோ அதே அளவில் வச்சு நம்ம தையல் போட்டு எடுக்கலாம். இப்போ தான் எல்லா இடமும் ஒரே அளவாக ஷேப் அழகாக வரும். இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதில் இருக்கிற அந்த கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அந்த வளைவு வர இடத்துல இந்த மாதிரி நம்ம சிசர் வச்சு ஒரு கட்டு கொடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம அதை திருப்பி எடுக்கும்போது அது அந்த ஷேப் கரெக்டாக நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கோங்க. திருப்பி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இப்போ அதுக்கு மேலோடைய நம்ம எண்டில் நம்ம ஒரு ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். பாருங்கள், அந்த ஷேப்பு வர இடத்துல ஊசியை குத்தி அதுக்கப்புறமா திருப்பி நம்ம தையல் போட்டு எடுக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நான் இந்த மாதிரி 3 இன்ச்சில் ஒரு துணி எடுத்துருக்கிறேன் பாருங்கள். அதை 2ஆக இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஒரு தையல் போட்டு எடுக்கலாம். தையல் போட்டதை எடுத்ததுக்கப்புறமா நம்ம ப்ளீட்டு கொடுத்து எடுக்கலாம். இந்த மாதிரி எல்லா ப்ளீட்டும் ஒரே அளவாக வர மாதிரி நான் ப்ளீட்டு கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம எந்த அளவில் ஸ்டார்ட் பண்ணோமோ அதே அளவில் முடியற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ப்ளீட்டு கொடுத்து எடுக்கலாம். ப்ளீட் கொடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஸ்லீவில் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம்.
ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு அமுக்கு தையல் இந்த மாதிரி போட்டு எடுக்கலாம். அப்படியே திருப்பி வச்சு கீழே துணியில் படாத மாதிரி இந்த ப்ளீட்டில் மேலே படிய மாதிரி நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு அழகான ஒரு ஸ்லீவ் டிசைன் வந்து ரெடி ஆகிட்டு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.